Second Chronicles 10th chapter 1 to 19 verse. ரெகொபெயாமை ராஜாவாக்கும்படி இஸ்ரவேலர்கள் எல்லோரும் சீகேமுக்கு வந்திருந்தபடியால் அவனும் சீகேமுக்கு போனான். And Rehoboam went to the Shechem, where all the Israel come to the make him in kings. வசனம் 2. ராஜாவாகிய சாலமோனை விட்டு ஓடிப்போய் எகிப்திலிருந்து நாபாத்தின் குமாரனாகிய யெரொபெயாம் அதை கேட்டபொழுது அவன் எகிப்திலிருந்து திரும்பி வந்தான். And it's come to pass when the Jeroboam, the sons of the Naboth, who was in the Egypt, was there he and had field from these and prince of the Solomon, the kings of the year, and if that is Jeroboam, written out of the Egypt. வசனம் 3. ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தார்கள். பின்பு ரெகொபெயாமும் இஸ்ரவேல் அனைத்துமாய் வந்த ரெகொபெயாமை நோக்கி, and they sent in and called on him, and so Jeroboam and all the Israel have come and speak to the Rehoboam, saying. வசனம் 4. உம்முடைய தகப்பன் பரமான நுகத்தை எங்கள் மீது வைத்தார்கள். இப்பொழுது நீர் உம்முடைய தகப்பன் சுமத்தின கடினமான வேலையையும் அவர்கள் எங்கள் மேல் வைத்த பாரமான நுகத்தையும் லகுவாக்கும். அப்பொழுது உம்மையே சேவிப்போம் என்றார்கள். The father made you the yoke and grievous now and therefore and see, though and somewhat the gross servitude of they and father, and is an heavy yoke that he and put up use, and we will and serve thee. வசனம் 5. அதற்கு அவன், நீங்கள் 3 நாளைக்கு பிற்பாடு திரும்பி என்னிடத்தில் வாருங்கள் என்றான். அப்படி ஜனங்கள் போயிருந்தார்கள். And he said unto them, come again unto me after 3 days, and the peoples of the departed. வசனம் 6. அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தன் தகப்பனாகிய சாலமோன் உயிரோடு இருக்கையில் அவன் சமூகத்தில் நின்று முதியோரோடே ஆலோசனை பண்ணி, இந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீங்கள் என் ஆலோசனைகளை என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டான். And King and Rehoboam took and counsel with this old man that heard and stood and before Solomon his father will he yet live it, saying, what and counsel give you me to the written answer to this and people. வசனமேல் அதற்கு அவர்கள், நீ இந்த ஜனங்களுக்கு தயவையும் பட்சத்தையும் காண்பித்து அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை சொல்வீரானால் இன்றைக்கும் அவர்கள் உமது ஊழியக்காரர்களாய் இருப்பார்கள் என்றான். And they speak unto him and saying, if thou and be and kind to these people and please them, and speak good words to them, they will be their servants forever. வசனம் 8. முதியோர்கள் சொன்ன ஆலோசனைகள் அவன் தள்ளிவிட்டு தன்னுடனே வளர்ந்தவர்களும் தன் சமூகத்திலே நிற்கிறவர்களும் ஆகிய வாலிபர்களுடனே ஆலோசனை பண்ணி, but he forsook the counsel which the old man and give him, and took and counsel with the young man that were and forgot up with him that and stood before him. வசனம் 9. அவர்களை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் மீது வைத்த நுகத்தை லகுவாக்கும் என்று என்னிடத்தில் சொன்ன அந்த ஜனங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க நீர் என் ஆலோசனைகளை சொல்கிறீர்கள் என்று கேட்டான். And he said unto them, what an advice give ye, that we may return answer to these people which have spoken to me, saying, yes, and somewhat this yoke and that ye fathers did put upon use. வசனம் 10. அவனுடனே வளர்ந்த வாலிபர்கள் அவனை நோக்கி, உம்முடைய தகப்பன் எங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நீர் அதை எங்களுக்கு லகுவாக்கும் என்று உம்மிடத்தில் சொன்ன இந்த ஜனத்திற்கு நீர் சொல்ல வேண்டியது என்ன என்றார்கள். என் சுண்டுவிரல் என் தகப்பனுடைய இடுப்பை பார்க்கிலும் பாரமாயிருக்கும்.
And the young man that unware and forgot up with him and speak unto him, saying, Thou and answer the people that and speak unto thee, saying, They and father made you and yoke and heavy, but and make though it's and somewhat lighter. For use thou and shelton thou and say unto them, My little finger shall and be thicker than my father's lens. வசனம் 11. அப்பொழுது தன் தகப்பன் பாரமான நுகத்தை உங்கள் மேல் வைத்தார், நான் உங்கள் நுகத்தை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்களை சவுக்கினாலே தண்டித்தார், நான் உங்களை தோளினாலே தண்டிப்பேன் என்று சொல்லும் என்றார்கள். For where my fathers put a heavy yoke upon you, I will and put more to the your yoke. My fathers castrated you with wisps, put I will and castrates you with his scribines. வசனம் 12. மூன்றாம் நாள் என்னிடத்தில் வாருங்கள் என்று ராஜா சொல்லியிருந்தபடியே யெரொபெயாமும் சகல ஜனங்களும் மூன்றாம் நாளிலே யெரொபெயாமிடத்தில் வந்தார்கள். So Jeroboam and all the people come to the Rehoboam, and the third day, as the kings bade, saying, Come against you me, and these 3 days. வசனம் 13. ராஜாவாகிய ரெகொபெயாம் முதியோர்கள் ஆலோசனை தள்ளிவிட்டு அவர்களுக்கு கடினமான உத்தரவு கொடுத்தான். And the kings answered them and regularly, and kings and Rehoboam forsook these counsels of this old man. வசனம் 14. வாலிபருடைய ஆலோசனையின்படியே அவர்களுடனே பேசி, என் தகப்பன் உங்கள் நுகத்தை பாரமாக்கினார், நான் அதை அதிக பாரமாக்குவேன். என் தகப்பன் உங்கள் சவுக்கினாலே அடித்தார், நான் உங்களை தோளினாலே அடிப்பேன் என்று சொன்னான். And answered them, and after the advice of this the young man, saying, My father's made and your yoke heavy, but I will and add and dare to my and father chastise you with his whips, but I will chastise you with his scribines. வசனம் 15. ராஜா ஜனங்களுக்கு செவி கொடாமற்று போனான். கர்த்தர் சிலோனியனான அகியாவை கொண்டு நாபாத்தின் குமாரனாகிய ரெகொபெயாமுக்கு சொன்ன தமது வார்த்தையை உறுதிப்படுத்தும்படி தேவனாலே அப்படியே நடந்தது. So the king hearkened not unto the people, for the cause was of the God, that the Lord and might perform his word which he and speak by this hand of the Ahiah the Selin, not to the Jeroboam the sons of Nabat. வசனம் 16. ராஜா தங்களுக்கு செவி கொடாததை இஸ்ரவேலர்கள் எல்லோரும் கண்டபோது ஜனங்கள் ராஜாவுக்கு மறு உத்தரவு, தாவீதோடனே எங்களுக்கு பங்கு எது? ஈசான் குமாரனிடத்தில் எங்களுக்கு சுதந்திரம் இல்லை. இஸ்ரவேலின் என் கூடாரங்களுக்கு போய்விடு. இப்பொழுது தாவீதே உன் சொந்த வீட்டையும் பார்த்துக்கொள் என்று சொல்லி இஸ்ரவேலர்கள் எல்லோரும் தங்கள் கூடாரங்களுக்கு போய்விட்டார்கள். And when all Israel saw that the king's hand will not an ear can chew them, that people answered the kings and saying, What protection have we and David, and we have no interest in the son of the Jews, every man to your tents, O Israel. And now David see to any own house. So all the Israel went to their tents. வசனம் 17. ஆனாலும் யூதேயாவின் பட்டணங்களிலே குடியிருந்த இஸ்ரவேல் புத்திரர் மேல் ரெகொபெயாம் ராஜாவாய் இருந்தான். But as for the children of the Israel, that they were in the cities of the Judah, Rehoboam regained over them. வசனம் 18. பின்பு ராஜாவாகிய ரெகொபெயாம் பகுதி விசாரிப்பு
வீட்டுக்காரனாகிய அது ரோமாய் அனுப்பினான். இஸ்ரவேல் புத்திரர்கள் அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். அப்பொழுது ராஜாவாகிய ரெகொபெயாம் தீவிரமாய் ரதத்தின் மேல் ஏறி எருசலேமுக்கு ஓடிப்போனான். Then the king Rehoboam sent an Hadoriam that was over the trumpet, and the children of the Israel stoned him with stones that he and died. But King son Rehoboam made and speed to get an him up to the son Charito to fall to the Jerusalem. வசனம் 19. அப்படி இந்த நாள் வரைக்கும் இருக்கிறபடி இஸ்ரவேலர் தாவீதின் வம்சத்தை விட்டு கலகம் பண்ணி பிரிந்து போயிருக்கிறார்கள். And Israel rebelled against the house of the David into his days. எப்படிலாம் நடந்திருக்கு பாருங்க. சொந்த தகப்பனுடைய முதியோர்களுடைய அவர்களிடத்துலேருந்து அட்வைஸ் கேட்காம தன்னுடைய கூட வளர்ந்த வாலிபர்களுடைய அட்வைஸ் கேட்டு எவ்வளோ பெரிய தப்பு பண்ணனால அவர் ஜூதா கோத்திரத்தை மட்டும் அவர் ரூல் பண்ணுற மாதிரியும் மீதி இஸ்ரேல் கோத்திரம் அத்தனையும் அவர் கையை விட்டு போகுது. அப்போ அவர் திருப்பி இஸ்ரேலுக்கு ஓடுறாரு, தப்பி ஓடுறாரு. இந்நாள் வரைக்கும் இப்படி தான் இருக்குன்றதை பைபிளில் எப்படி தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் படிங்க, நீங்களும் தெரிஞ்சுக்குங்க. பாய்.